நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு எதிராக நடிகை விஜயலட்சுமியால் தொடரப்பட்ட வழக்கு மீதான விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை உச்சநீதிமன்றம் மேலும் நீடித்திருக்கின்றது. பணி திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றினார் என நடிகை விஜயலட்சுமியால் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் செந்தமிழன் சீமானுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி செந்தமிழன் சீமான் அவர்களால் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்ச நீதிமன்ற நீதிபதி நாகரத்னா தலைமையில் கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதித்ததுடன் குறிப்பாக இந்த வழக்கில் சமரசம் செய்து கொள்ளும் வகையில் 12 வாரங்களுக்கு அவகாசம் அளித்து விசாரணையை தள்ளி வைத்திருந்தது. இந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமானுக்கு எதிரான புலன் விசாரணைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை உத்தரவை ஜூலை 31ஆம் தேதி வரை நீடித்துள்ளது. மேலும் இந்த மேன்முறையீட்டு வழக்கு தொடர்பாக பதிலளிக்க தமிழ்நாட்டு அரசுக்கும் நடிகை விஜயலட்சுமிக்கும் கால அவகாசம் அளித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.